ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக கிருபை டிவி நேயர்களை வாழ்த்துகிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு ஏற்படுத்தின தயவுக்காக நன்றி. எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் கர்த்தர் தம்முடைய தாசன் மூலமாக அப்படி பிள்ளைகளோடு கூட பேசும் வார்த்தை நம்முடைய ஜனங்களை விடுவிக்கட்டும். ஆசீர்வாதமும் அதிசயமான காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. இந்த டிவியை நடத்துகிற அன்பு சகோதரன் சேர்மன் மற்றும் குழுவினரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரணும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். இப்போதும் கூட செய்திக்கு ஆதாரமான ஒரு வேத பகுதியை மகள் யூனிஸ் ரிச்சர்ட் வந்து வாசிப்பார்கள். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை சகோதரன் டேவிட் ஜெயக்குமார் உங்களுக்கு கொடுத்து ஜெபித்து முடிப்பார்கள். இணைந்திருங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். லூக்கா 5:26. லூக்கா 5:26, பக்கம் 85. அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். ஆமேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, அருமையான கிருபை டிவி நேயர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம். இதை நடத்துகிற அருமையான மகன் மிஸ்டர் சேர்மன் ஐயா அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஆண்டவரே, அவரோட ஊழியத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம். அவங்க தேவைகள் எல்லாத்தையும் சந்திங்க. இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு, இந்த டிவியை நடத்துவதற்கு வேண்டிய எல்லா பொருளாதாரத்தை கர்த்தர் தருவீராக. ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவரே, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. அவங்க மட்டும் இல்ல, அவங்களோடு கூட தோளோடு தோள் நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம். ஒரு டிவி ஊழியத்தை நடத்துவது என்பது சும்மா சாதாரணம் அல்ல. மனுஷ ஒத்தாசை அவசியம், தேவனுடைய இரக்கம் ரொம்ப அவசியம். ஆண்டவரே, அதே நேரத்துல நிறைய ஜெபம் அவங்களுக்கு அவசியமாகப்படுது. கர்த்தர் அது எல்லாத்தையும் கேட்டு இதுவரைக்கும் உதவி செய்த எபனேசர் இனிமேலும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நீங்க செய்யறதுக்காக நன்றி. எல்லைகள் விஸ்தாரமாகட்டும் சாமி. இதை பார்க்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். யாருக்கும் ஒன்றும் குறைவில்லாதபடிக்கு நாங்க கிருபை டிவி நேயர்களா இருக்கிறோம். எங்களுக்கு கர்த்தர் ஒரு நன்மையும் குறைப்படவே இல்லை அப்படின்னு சொல்ல கிருபித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிருபை டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய ஜெபங்களையும் உங்களுக்கு நான் கிருபையாய் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை, இன்றைக்கு அதிசயமான காரியங்களை கண்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். பயம் நிறைந்தவர்களாக அதிசயமான காரியம் என்ற ஒரு தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 26வது வசனம் இப்படி சொல்லுது, இன்றைக்கு அதிசயமான காரியங்களை கண்டோம் என்று சொல்லி. 17வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் இந்த 10 வசனங்கள்ல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறதே நாம் பார்க்கிறோம். 17வது வசனத்திலிருந்து லூக்கா 5வது அதிகாரத்துல 17வது வசனத்திலிருந்து 26 வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு சில மனிதர்கள் ஒரு திமிர்வாதக்காரனை அப்படியாக சுமந்து கொண்டு வந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஒரு சில காரியங்களை சி என்ற ஒரு வார்த்தையை நான் வைத்து பேச விரும்புகிறேன். சி என்ற ஒரு எழுத்தை வைத்து, இங்கிலீஷ் ஆல்பபெட் சி என்றதை வைத்து நான் பேச விரும்புகிறேன். ஒரு சில நபர்கள், இல்லைன்னா சொல்ல ஒரு சில ஜனங்கள் திமிர்வாதக்காரனை ஒருவனை அவனுக்கு இயேசுவுக்கு முன்பாக வைக்க வகை தேடினார்கள். த கன்சர்ன் ஆஃப் த பீப்புள், அதுதான் முதல் காரியம். கர்சனையோடு இருக்கிறாங்கல்ல, யார் எப்படி போனா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி விடாதபடிக்கு இயேசுவானவர் மேல இருந்த ஒரு விசுவாசத்தின் அடையாளமாக அவர்கள் செய்கிற ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தா அதுதான் முதல்ல சொல்லப்பட்டிருக்குது. அவர்கள் செய்த முதல் காரியம் என்னன்னு சொன்னா, அந்த மனுஷன் மேல வைத்திருக்கிற ஒரு கரிசனை, ஒரு திமிர்வாதமாக்காரனுக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சொன்னா பால்சி, இல்லைன்னா ஒரு பக்கவாதம், கை கால் அசைக்க முடியாது இருக்கிற ஒரு நிலைமை, ஒரு ஜடம் போல இருக்கிறாரு, ஒரு காய்கறி போல, வெஜிடபிள் போல இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடக்கிற காரியம் என்ன, அவர் மேல ஒரு கரிசனை வைத்திருக்கிற ஜனங்கள். நானும் நீங்களும் கரிசனையோடு இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். முதல் சி கன்சர்ன். 2வது சி என்னன்னா கன்ஸ்ட்ரெயின். கன்ஸ்ட்ரெயின் போது ஒரு தடை வருது. அவர்களை அந்த வீட்டுக்குள்ளாக நுழைய முடியாதபடிக்கு ஜனங்கள் அந்த வீடு முழுவதும் நிரம்பி இருந்தார்கள். அதுதான் 2வது காரியம், கன்ஸ்ட்ரெயின். அந்த வீடு முழுவதும்
ஜனங்களால் நிரப்பப்பட்டது. ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம கரிசனையோட செய்யணும்னு பார்த்தா உடனடியாக அதுக்கு வழி இருக்காது. சில நேரம் தடைகள் இருக்கும். ஒரு கிருபை டிவி நடக்கணும்னு சொன்னோம்னா அதுக்கு சுலபமா இருக்காது. அதுக்கு ஒரு தடை இருக்கும். மனுஷர்களால் வருகிற தடை, பிசாசு வருகிற தடை, பில்லி சூனியத்தினால் வருகிற தடை, ஜனங்களால் வருகிற தடை, நமக்கு நாமே கொண்டு வருகிற தடை, ஜபம் குறைவா இருக்கிறதுனால வருகிற தடைகள், நிறைய தடைகள் இருக்கும். அதுபடிதான் இங்க இருந்தது. ஜனங்கள் தடையாய் காணப்பட்டார்கள். அந்த மனுஷனை சில ஜனங்கள் கரிசனையோடு தூக்கிட்டு வராங்க, ஆனா உள்ள கொண்டு போறதுக்கு முடியாதபடிக்கு ஜனங்கள் தடையாதாங்க. பர்த்திமேயு கூட அப்படித்தானே ஆச்சு. தாவீதின் குமாரனை எனக்கு இறங்குன்னு சொன்னாரு. ஆனா ஜனங்கள் அங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தா, அவன் கூப்பிடாதபடிக்கு அங்க தடை செய்தார்கள். போதகர் போறாரு கூப்பிடாதன்னு சொல்லி, ஆனா அதையும் மீறி கூப்பிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றார். ரெண்டாவது தடை கன்ஸ்ட்ரெயின். மூணாவது சி என்ன சொன்னா கமிட்மெண்ட். கமிட்மெண்ட் போது உறுதி. முதல்ல கன்சர்ன் இருந்தது. கன்சர்ன் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கமிட்மெண்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. கமிட்மெண்ட்னா ஒரு உறுதி. ஆரம்பிச்சதை நான் செய்து முடிச்சேன் தீர்வேன். அதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டியது. இந்த செய்தி நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடமே அந்த கமிட்மெண்ட் தான். நான் சில நேரத்தில் அதை குறையும் போது தேவன் எனக்கு சொல்வார், இல்ல கமிட்மெண்ட்டை விட்டுறாத, அந்த உறுதியை விட்டுறாத. கரிசனை இருக்குது உனக்கு, தடை வந்திருக்குது ரெண்டாவது, மூணாவது அந்த உறுதி, இல்லைன்னா அந்த வைராக்கியம், செய்து முடிக்கணும்ன்ற ஒரு வைராக்கியம். அவங்க செய்த காரியம் என்னன்னா, அந்த வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகளை பிரித்து அதன் வழியாக இயேசு கொண்டாக இறக்கினாங்க. அதுதான் முக்கியமானது, கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கணும். இன்னைக்கு ஒருவேளை உனக்கு கன்சர்ன் இருக்கலாம், கன்ஸ்ட்ரெயினும் இருக்கலாம். ஆனா தேவன் இன்னைக்கு சொல்ற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, யூ ஷுட் ஹாவ் எ கமிட்மெண்ட். அந்த எடுத்த காரியத்தை செஞ்சு முடிப்பையா. இன்னைக்கு 40 நாள் நான் ஜெபம் பண்றேன்னா எடுத்து செய்து முடிப்பேன். சபைக்கு வரேன்னா எடுத்து செய்து முடிப்பேன். இந்த வருஷம் ஒரு ஆராதனை மிஸ் பண்ணாம பார்ப்பேன். இந்த கிருபை டிவிக்கு இவ்வளவு நான் காணிக்க பணம் அனுப்புவேன். அது ஒரு டிவி ஊழியமா இருந்தாலும் அதுக்கு நான் இவ்வளவு அனுப்புவேன். எடுத்த காரியத்துல கன்ஸ்ட்ரெயின், அதை மீறி வர்றது தான் கமிட்மெண்ட். இவ்வளவு அனுப்புறேன், நான் 1000 ரூபாய் அனுப்புறேன், 500 ரூபாய் அனுப்புறேன், ஒழுங்கா அனுப்புவேன். அதுதான் மாசம் தவறாம அனுப்புவேன். இதுதான் கமிட்மெண்ட். 4வது காரியம் என்னன்னு சொன்னா கம்பேஷன். கர்த்தர் அங்க பாத்தீங்கன்னா காண்பிக்கிறாரு கம்பேஷன். இயேசுவானவர் அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆமா, அப்படியாக ஒரு பக்கவாதக்காரனாக அவர் காணப்படுகிறார், ஒரு திமிர்வாதக்காரனாக இருக்கிறார். அவருக்கு இந்த வார்த்தைக்கு என்ன, எப்போதுமே இயேசுவானவர்கிட்ட வந்தா முதல்ல நோயை சுகமாக்குறதுக்கு முன்னாடி பாவங்களை மன்னிப்பார். அதுதான் அவருடைய தன்மை. ரூட் காஸ் ஆஃப் த டிசீஸ், வியாதியுடைய சூழ்நிலை என்னன்னு சொல்லி பார்த்தா இங்க காணப்படுகிறது என்னன்னு சொன்னா பாவம் தான். அதனாலதான் கர்த்தர் அங்க சொல்றாரு, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 2வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்குது, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. திடன்கொள் அப்படின்னு ஒரு வார்த்தை. பி ஸ்ட்ராங், your sins have been forgiven. அதுதான் அங்க சொல்ற ஒரு காரியம். இங்கேயும் அதை தான் சொல்றாரு, கம்பேஷன். இயேசுவான ஒரு மாத்திரம் தாங்க ஒரு மனுஷன் மேல கரிசனை வைக்க முடியும், இல்லைன்னா இது என்னது, மனதுருக்கம் வைக்க முடியும். மனதுருக்கன்ற ஒரு வார்த்தை. நான் மனதுருக்கம் வைக்க முடியாது, நான் கரிசனை வைக்கலாம், நான் கமிட்மெண்ட்டோட இருக்கலாம். ஆனா மனதுருக்க கூடியது இயேசுவானவர் மட்டும்தான். நான் கரிசனையோடு இருப்பேன், நான் வைராக்கியத்தோடு இருப்பேன். ஆனா பாத்தீங்கன்னா மனதுருக்கன்றது கர்த்தர் மட்டும்தான். அன்னைக்கு சமாரியன் அந்த விழுந்து போன அந்த கல்வன் மீது ஒரு மனதுருக்கம் வைத்தார். வெறும் காயங்களை ஆற்றுறது, திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் வைத்து காயம் ஆற்றுறது மாத்திரம் இல்ல, அதுக்கு முன்னாடி அவர் செய்த ஒரு காரியம், அவரோடு மனதுருகினார். ஒரு தகப்பன் மகன் மனதுருகினார். கெட்டுப்போன குமாரன் வரும்போது மனதுருகி ஓடி கழுத்தை கட்டி கொண்டு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 17, 18வது வசனத்துல பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்குது, மனதுருகி ஓடி கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து அவனுக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார். அந்த மனதுருக்கன்றது கர்த்தரிடத்துல தான் இருக்கு. கம்பேஷன், கம்பேஷன் இருக்குது. அதே நேரத்துல கிரிட்டிசிசம். அடுத்த சி, 5வது சி என்னன்னு சொல்ல பார்த்தா கிரிட்டிசிசம், குறை கூறுகிற காரியம். உடனடியாக பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் சதுசேயரும் அங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை, பாவங்களை மன்னிக்க இந்த மனுஷன் யாரு? இயேசுவானவர் சொன்னாரு, மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உடனடியாக ஒரு கிரிட்டிசிசம், உடனடியாக ஜனங்கள் குறை கூறுவாங்க. எப்போதுமே அப்படிதான். சன்பலாத்து தொபியா அங்கே அவ்வளவு நாளுக்கு இரையாக கடந்தது எது? அந்த அலங்கம், எருசலேமின் அலங்கம்.
கட்ட நெகேமியாவும் அவருடைய குழுவும் ஆரம்பித்த உடனே ஒரு குறை சொல்றதல் வந்துடுச்சு. இவர் எப்படிங்க, அவர் அப்படிங்க, இவர் சரியா கட்டலைங்க அப்படின்னு. ஆனா 52 நாட்கள்ல அலங்கம் என்ன ஆனது? கட்டி முடிக்கப்பட்டது. அதுக்கு மத்தியில வந்தது சன்பலா, தொபியா, கேஷாம்னு சொல்லி 3 பேர். அவர்கள் அப்படியாக என்ன செய்யறாங்க? அங்க ஒரு குறை சொல்லுதல், கிரிட்டிசிசம், அதுதான் அங்க காணப்படுகிறது. 5வது காரியமாக காணப்படுகிறது ஒரு கிரிட்டிசிசம் காணப்படுது பிரியமானவர்களே. ஒரு குறை சொல்லுதல். பாவங்களை மன்னிக்க இந்த மனுஷன் யாரு? பாவங்களை மன்னிக்க தேவன் மட்டும்தானே பாவங்களை மன்னிக்க முடியும். இயேசுவானவர் அங்க மனுஷகுமாரனாக தேவகுமாரனாக அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அதுதான் காரியம். ஒத்துக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை, கிரிட்டிசிசம். உங்க வாழ்க்கையில கூட நிறைய கிரிட்டிசிசம் இருக்கும். நீங்க கன்சர்னிங்கா இருந்தா, நீங்க அப்படியாக கமிட்டடா இருந்தா, அப்படியாக நீ சில காரியங்களை அப்படியாக தேவனுக்காக செய்யணும்னு இருந்தா, ஜனங்களுக்காக செய்யணும்னு இருந்தா, உன் வாழ்க்கையில என்ன இருக்கும்? அங்க பாத்தீங்கன்னா இங்க கிரிட்டிசிசம், குறை சொல்லுதல் இருக்கும். 6வது காரியம் ஜீசஸ் த கிளாரிஃபையர், கிளாரிஃபிகேஷன். கர்த்தர் அங்க அவங்களுடைய எண்ணங்களை அறிந்து, நினைவுகளை அறிந்துன்னு சொல்லப்பட்டிருக்குது. நினைவுகளை அறிந்து பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்பது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அங்க கிளாரிஃபை பண்றாரு. எல்லாருக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் பிரியமானவர்களே, யார் வாயும் அடைக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நானும் நீங்க கிளாரிஃபை பண்ணலாம். அதுதான் இயேசுவானவர் அங்க கிரிட்டிசிசம் வரும்போது வாய் மூடின்னு இல்லை. அதுதான் ஒரு குறை சொல்றாங்க. நிறைய பேர் நினைக்கிறான், குறை நான் சொல்லிட்டு போறாங்க, ஐயா நான் இருக்கிறபடி இப்படியே இருக்கிறேன். அப்படி இல்லை. குறை சொல்லும் போது அபாண்டமான பழியை ஏற்றுக்கொள்ளாயாக, இல்லைன்னா அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக. நானும் நீங்களும் செய்ய வேண்டியது என்னன்னா, குறை சொல்றாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த குறை என்னன்றதை பார்த்துட்டு அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு ட்ரை பண்ணும், கிளாரிஃபை பண்ணும். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து. ஆமா, எல்லாருக்கும் பல நினைவுகள். ஒரு சிலர் சொல்றாங்க சரி அவன் சுகமானா போதும்ன்றாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க இல்ல அவன் பாவங்களை மன்னிக்க இந்த ஆள் யாருங்க அப்படி சொல்றாங்க. இங்க நடந்தது என்ன சொன்னா, அங்க இயேசுவானவர் அவர்கள் நினைவுகளை அறிந்து, எல்லாருடைய நினைவுகள், நம்முடைய நினைவு, தாட்ஸ் அண்ட் திங்கிங்ஸ், கர்த்தர் நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் அங்க செய்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, நம்முடைய நினைவுகளை அறிந்து அந்த குழப்பத்தை, அந்த கன்ஃபியூஷனை, இல்லைன்னா அந்த கிரிட்டிசிசத்தை கர்த்தர் கிளாரிஃபை பண்றாரு. அது சூழ்நிலையை மாற்றுகிறார். அதுதான் அங்க இருக்க காரியம் இல்லையா? கர்த்தர் அங்க செய்கிற ஒரு காரியமா இருக்குது. அடுத்த ஒரு காரியம் என்ன சொன்னா, அங்க கண்டிஷன் இல்லைன்னு சொன்னா, கர்த்தர் அங்க என்னன்னா ஒரு கவுன்சில் கொடுக்கிறாரு. மகனே, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. கர்த்தர் அங்க ஒரு கவுன்சில், ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. கர்த்தர் ஒரு கண்டிஷன் கொடுக்கிறார் பிரியமானவர்களே. சில நேரத்தில் கர்த்தர் கண்டிஷன் போடுவார் நமக்கு. ஒரு கவுன்சில்னா ஒரு ஆலோசனை. அது வரைக்கும் அப்படி இருந்துட்டான். கர்த்தர் இப்ப சொல்ற காரியம், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இப்போ தேவன் இப்ப சொல்ற காரியம் என்னன்னு சொன்னா, ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டது, கவுன்சில். அதுதான் அங்க காணப்படுகிறது. கர்த்தர் நீங்க செய்யற ஒரு காரியம், நமக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார். சில நேரத்துல பேதுருவை பார்த்து ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. நீ ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் உன் வலையை போடு. ஒரு கவுன்சில். வேதம் எல்லாம் கவுன்சில்ல தான் இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலோசனை கொடுக்குறது. அன்னைக்கு நாகமானுக்கு ஒரு கவுன்சில் கொடுத்தாரு, இல்லைன்னா ஒரு ஆலோசனை கொடுத்தார். யாரு? எலிசா தீர்க்கதரிசி. நீ அப்படியாக யோர்தான்ல போய் 7 முறை நீ அப்படியாக மூழ்கி எழுந்திரு, இல்லைன்னா மூழ்கி எழுந்திரு, உனது மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிடும். அந்த கவுன்சிலை ஏற்றுக்கொண்டோம்னா ஆசீர்வாதம் வரும் பிரியமான. கவுன்சில் ஆஃப் த லார்ட். கடைசியாக செலிப்ரேஷன். அதை தான் இப்போ கடைசியாக படிச்சாங்க. வேதத்தில் படிச்சது 26வது வசனம். அவர்கள் எல்லாரும் பயம் நிறைந்தவர்களாய் தேவனை மகிமைப்படுத்தி அதிசயமான காரியங்களை இன்றைக்கு கண்டோம் என்றார்கள். செலிப்ரேஷன், கடைசி செலிப்ரேஷன். பார்த்தீங்கன்னா ஜனங்கள் அப்படியாக அவனுடைய சுகத்தை கொண்டாடுகிறார்கள். நீங்களும் உங்க சுகத்தை கொண்டாடுவீங்க, உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்க கொண்டாடுவீங்க. பயம் நிறைந்தவர்களா இருந்தாங்க, தேவனை மகிமைப்படுத்தினாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் 25 கூட மகிமைப்படுத்துறத பத்தி தான் இருக்கு. அந்த மனுஷன் தேவனை மகிமைப்படுத்தினான். எந்த மனுஷன் தேவனை மகிமைப்படுத்தினான்? அந்த திமிர்வாதமா இருந்த மனுஷன் அவன் எழுந்து அப்படியாக தேவனை மகிமைப்படுத்தி வீட்டுக்கு போனா, இவங்க ஜனங்கள் பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள் எல்லாரும் பயம் நிறைந்தவர்களாய் தேவனை மகிமைப்படுத்தி அப்படியாக இன்றைக்கு அதிசயமான காரியங்களை கண்டோம். இன்னைக்கு அதுதான் செலிப்ரேஷன். இன்னைக்கு அதிசயமான காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். இந்த செய்தியின் மூலியமாக கர்த்தர் அப்படியாக செய்கிறது, அதிசயங்களை செய்கிறத பார்க்கிற திருமணம் முடியாதவங்களுக்கெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய வல்லமை இறங்குது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எஸ்தர்
திருமணம் முடியாதபடிக்கு 3 வருஷத்துக்கு மேலாக உடைய பெற்றோர் உனக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப பொறுமையா நிதானமா காத்திருக்க எஸ்தர், கர்த்தர் இன்னைக்கு உனக்கு 3 பேர் உண்டு, அதுல முதல் பேர் எஸ்தர். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே. இன்னைக்கு புவனேஸ்வரின்னு ஒரு பேரை பார்க்கிறேன். புவனான்னு உன்னை கூப்பிடுறாங்கன்னா உனக்கு புவனேஸ்வரி. கர்த்தர் இன்னைக்கு புவனேஸ்வரியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உனக்கும் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் கட்டளை எடுக்கிறார் ஆண்டவரே. கர்த்தர் இன்னைக்கு ஆண்டவரே முக்கியமாக செல்லம்மாளுக்கு கர்த்தர் நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுறதுக்காக நன்றி. கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக ஆசீர்வதிப்பீராக. நல்ல ஒரு ஏற்ற நேரத்துல சீக்கிரத்துல ஒரு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் இன்னைக்கு செல்லம்மாளுக்கு கர்த்தர் கட்டளையிடுறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. சௌபாக்கியம் என்ற ஒரு பேரை பார்க்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக சௌபாக்கியம் கர்த்தர் உங்களை நினைச்சிருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி நீங்களும் உங்க கணவனாரும் பிரயாசப்படுறீங்க, ஆனா முடியல. இப்ப கர்த்தர் இந்த வருஷத்துல அது கொடுப்பார். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக நன்றி அப்பா ஆண்டவரே. இன்னைக்கு அப்படியாக ஒரு மகன், ஒரு வாலிப மகன், ஒரு 19 வயசு, ஒரு பைக் கேட்டுட்டு இருக்கீங்க, அப்பா முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா தேவன் சொல்றாரு, ஏற்ற நேரத்துல நீ ஜெபம் பண்ணிட்டு யாருக்கும் தொந்தரவு இல்லாதபடிக்கு நீ அந்த பைக்கை வாங்குவ. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக நன்றி. அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த ப்ரோக்ராமே எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்த கிருபை டிவி நேயர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனையோ வருஷமாக எங்க ப்ரோக்ராம்ஸ் ஆண்டவரே MPT ப்ரோக்ராம்ஸ் அதுல தடை இல்லாம வந்துட்டு இருக்குது ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதியும், இதை பார்க்கிற ஜனங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதுக்கு காரணமா இருக்கிற அருமையான மகன் சேர்மேன் ஐயா அவர்களையும் அவருடைய குடும்பத்தினரையும் அவரோடு கூட ஊழியத்துல தோளோடு தோள் நிற்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. மனதார ஆசீர்வதிக்கிறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஊழியக்காரனாக நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனாக இருந்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. எல்லைகள் விஸ்தாரமாகுது. எல்லாம் கடினமான சூழ்நிலைகளை கர்த்தர் இன்னைக்கு மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் லகுவா மாறும். அதுல இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் அற்புதங்கள். இன்னும் நான் சேரணும், இந்த ஊழியத்தோட இருக்கணும் சொல்லி நிறைய பேர் ஓடி வந்து சேருகிறதே நான் பார்க்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக செய்யறதுக்காக நன்றி. அவங்க தேவைகள் எல்லாத்தையும் சந்திக்கிறது கிருபை டிவி தேவைகள் மாத்திரம் இல்ல, அவங்க தனிப்பட்ட தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்றைக்கு அதிசயமான காரியங்கள், இந்த ப்ரோக்ராமை எப்ப பாக்குறீங்களோ அப்பெல்லாம் அதிசயமான காரியங்கள் நடக்கும். எத்தனை முறை பார்த்தாலும் அதிசயங்கள் நடக்குங்க. தேவன் இன்னைக்கு அதை தான் சொல்றார். என்னமோ ஒரு தடவை பார்த்துட்டோம், என்ன ஒண்ணும் நடக்கல, அப்படி போயிடக்கூடாது. எப்போல்லாம் இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா உடனடியாக நிறைய பேருக்கு பணம் வந்து சேர்றத பார்க்கிறேன். எத்தனையோ நாள் அலைஞ்சு பணம் கிடைக்கல இல்லையா? கொடுக்கல, உங்களுக்கு உங்க கம்பெனியில கொடுக்கல, அரசாங்கத்துல கொடுக்கல. இப்ப அதெல்லாம் வந்து சேர்றதா நான் பார்க்கிறேன். சிலர் வேலை இல்லாதபடிக்க கஷ்டப்படுறாங்க, வேலை இல்லாதபடிக்க சரியா சம்பாத்தியம் இல்லை. கர்த்தர் இன்னைக்கு நிறைவேற்றுக்கிறதுக்காக நன்றி. அதிசயங்கள் நடக்குது. திருமணங்கள் கைக்கூடி வருது. பிள்ளை செல்வம் இல்லாதவங்களுக்கு பிள்ளை செல்வம், வீடு கட்ட முடியாதவங்களுக்கு வீடு. கர்த்தர் இன்னைக்கு அற்புதங்களை செய்யறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. God bless you. Hallelujah.